நமக்காக தன்னை பகிர்ந்த இறைவன் நம்மையும் அவரைப் போல பிறருடைய நல்வாழ்விற்காக பகிர்ந்து வாழ அழைக்கின்றார். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொதுக்காலம் 17ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே பகிர்தலின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக கஞ்சத்தனத்தை பற்றி எல்லா நாட்டிலும் கதைகள் பல்வேறு வகைகளில் சொல்வதுண்டு. ஆனால் எத்தனை கதைகள் சொன்னாலும் கஞ்சர்கள் திருந்துவதாக தெரிவதில்லை. சொற்களில் கஞ்சத்தனம், கொடுப்பதில் கஞ்சத்தனம், உபசரிப்பதில் கஞ்சத்தனம், உண்பதில் கஞ்சத்தனம், உடுத்துவதில் கஞ்சத்தனம், ஏன் உறவுகளோடு உடனிருந்து அன்பான நினைவுகளை பகிர்வதிலும் இன்று கஞ்சத்தனம் பெருகி வருகின்றது. சொந்த குடும்பத்தினருக்கே செலவு செய்வதற்காக தயக்கப்படும் கஞ்சர்களும் உண்டு. அவர்கள் எத்தனை கதைகள் கேட்டாலும் திருந்தாமல் இருப்பதற்கு காரணம் அந்த கதைகளெல்லாம் மற்றவர்களுக்குத்தான் என்ற திடமாக நம்புவதால்தான். அவர்கள் சிந்தனைகளில் கூட கஞ்சத்தனம் உண்டு. மின்சார செலவை மிச்சப்படுத்த சீக்கிரமே தூங்குபவர்களும் உண்டு. இந்த பின்னணியில் நாம் எவ்வாறு நலமான எண்ணங்களோடு பகிர்தலை வாழ்வாக்க வேண்டும் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உலகம் ஒப்புரவால் இயங்குகிறது. மனிதன் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டியவன். கொடுப்பதால் உலகெங்கும் புன்னகைகள் பரிமாறப்படுகின்றன. இதயமும் நிம்மதியால் நிரம்புகிறது. இருத்தலே கொடுக்கல் வாங்கலில்தான் நிம்மதி அடைகிறது. கடல் தண்ணீரை ஆவியாக்காமல் தக்க வைத்து கொண்டால் மேகம் ஏது, மழை ஏது? ஆற்று நீரை பதுக்கிக் கொண்டால் நதிகள் எல்லாம் சாக்கடைத்தானே? கால்வாய் எல்லாம் கழிவு நீர்தானே? மலர்கள் எல்லாம் மனத்தை தங்களுக்குள்ளே வைத்து கொண்டால் கனிகள் ஏது, விதைகள் ஏது? மேலோட்டமாக பார்த்தால் கிளைகளில் இருந்து கனிகள் வருவது போல் தோன்றும். ஆனால் உண்மையில் கனிகளில் இருந்துதானே கிளைகள் வருகின்றன. கனிகளை நோக்கித்தான் கிளைகள் செல்கின்றன. இங்கு முடிவுதானே முதல் ஆகிறது. இந்த பின்னணியில் ஆண்டவர் இயேசுவால் சுட்டிக்காட்டப்படுகின்ற பகிர்தலின் அடையாளமான இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நம்மையும் பகிர்தலின் வழியாக அன்புறவோடு மனித இதயங்களை கட்டி எழுப்ப அழைப்பு விடுக்கின்றது. இறைவனுடைய பணி வாழ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் நம்மிடம் இருப்பதை, நம்முடைய அறிவை, நம்முடைய நேரங்களை பிறரோடு பகிர்ந்து மானிடம் தழைக்கின்ற மனிதர்களாக பயணிப்போம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமேன்.